அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளியம்மன் கோவில் காவலாளியான அஜித்குமார் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்த சம்பவமானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இவருக்கு ஏற்பட்ட இந்த மரணத்தை தொடர்ந்து அவரது குடும்பத்திற்கு அரசு வேலையும் வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது அஜித்குமாரின் சகோதரன் நவீன்குமார் மனமுடைந்து ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருக்கிறார். அவர் அளித்த அந்த பேட்டியில் கூறியிருப்பது என்னவென்றால், எனக்கு கொடுத்த அரசு வேலையில் எனக்கு திருப்தி இல்லை. நான் இருக்கும் இடத்திலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வேலை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். தற்போதைய சூழலில் தினமும் அவ்வளவு தூரம் போய் வருவது மிகவும் சிரமம். இதை மாற்றி தருமாறும் கேட்டுள்ளோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே போல தண்ணீர் வசதி இல்லாத காட்டுப்பகுதியில் 3 சென்ட் இடத்தை ஒதுக்கியுள்ளார்கள். இதுவும் எங்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாது என நவீன்குமார் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார். அஜித்குமாரின் சகோதரனான நவீன்குமார் ஆவின் நிறுவனத்தில் டெக்னீஷியன் பணிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் ITI படிப்பை முடித்தவர் என்பதால் அவரது கல்வி தகுதிக்கு ஏற்ப இந்த பணியும் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சரான KR பெரியகருப்பன் நவீன்குமாருக்கு அரசு பணி நியமன ஆணையை வழங்கினார். அரசு பணி வழங்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டாவும் வழங்கப்பட்டதாக தகவலும் தெரிவிக்கின்றன. இந்த உதவிகள் தற்போது நவீன்குமாருக்கு திருப்தி அளிக்காத நிலையில் அவர் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியும் உள்ளார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.